ரோடு கொண்டு வரணும், ஏர்போர்ட் கொண்டு வரணும், எங்க மாவட்டத்தில் இருக்கிற 1000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கணும். இதுதான் உங்களுடைய தனியார் முதலாளித்துவம். அவர்களுக்காக நீங்க இயங்கும் அரசு. கனிம வளத்துறை அமைச்சர் சொல்கிறார், மக்களுக்கு எதிராக இருக்கும் எந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்கறீங்கன்னா, நீங்கள் அறியாமையில் இருக்கும் அரசா அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? அண்ணன் விஜய் அவர்கள் கரூர்ல பேசின மாதிரிதான், எதுக்கு இந்த ஓவர் வள 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 எல்லாம் தேவையே இல்ல. நேர போங்க, ஒரு A4 ஷீட்டை எடுங்க, டைப் பண்ணுங்க, ஜிஓவை ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டாடுங்க. அவ்வளவுதானே வேணும். இத செய்யறதுக்கு உங்களுக்கு எது தடையா இருக்குது? அப்ப நீங்க இத செய்யவில்லை என்றால் நீங்கள் யாருக்கானவர்கள்? மக்களுக்கானவர்களா அல்லது தனியார் முதலாளிகளின் அடிமைகளா? நீங்க வேணா அடிமையா இருந்துட்டு போங்க, நாங்க ஏன் அடிமையா இருக்கணும்? நாங்க ஏன் அடிமையா இருக்கணும்? கன்னியாகுமரி மக்கள் படித்த மக்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவா சிந்திக்கிறோம், திறமையாக வேலை செய்வோம். ஆனால் நம்மளுடைய மாவட்டத்தை பேராசையோடு நாம் காதலிக்க மறுக்கிறோம். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். 20 லட்சம் மக்களுக்காக இன்று இந்த 500 பேரும் போராடுகிறோம் என்றால், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் உள்ள உயிரினும் மேலாக நேசிப்பதால் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே நாங்கள் நினைத்தோம், இனி எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகும் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அதுவும் பொய்யாகித்தான் போய்விட்டது. தேர்தல்ல சந்திக்கும் பொழுது பல வீடுகள்ல நம்ம போய் நம்மளுடைய வாக்குகளை சேகரித்தோம். எல்லா இடத்திலுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சீமான் அண்ணன் தனித்திருந்தால் எப்படி ஜெயிப்பாரு? ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போனா தானே ஜெயிக்க முடியும். எப்படி தனித்தே இருந்து நீங்க ஜெயிக்க போறீங்க? எவ்வளவு நாள் நீங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருப்பீங்க? இப்படி என்று ஒரு பார்வை. இன்னொன்னு, அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு, அப்ப ஒண்ணு பேசுறாரு, இப்ப ஒண்ணு பேசுறாரு, அப்படி என்று ஒரு பார்வை. ஆனால் உண்மையாகவே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள், அறிவார்ந்த மக்கள், நன்கு படித்த மாவட்டம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மாவட்டத்தின் மக்கள், நீங்க எல்லாரும் உங்க மனசாட்சியோடு நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும்? ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கன்னியாகுமரிக்கும் வந்து கொண்டிருக்கும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கும் கட்சிகளோடு தான் இன்று இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையாகவே மக்களுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த மக்களோடு என்றும் கூட்டணியோடு இருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த தீய சக்திகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டுமா அல்லது நம்மளுடைய மக்களோடு இந்த கூட்டணி இருக்க வேண்டுமா? நாம் தமிழர் கட்சியில் ஏன் இன்றும் நாங்கள் இருக்கிறோம் என்றால், எங்க அண்ணனோட வளர்ப்பு அப்படி. இந்த மக்களையும் மண்ணையும் எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு ஐயாரியல் பிரச்சனையா? நாம் தமிழர் கட்சி வந்து நின்னு போராடும். மேகதாட்டு பிரச்சனையா? நாம் தமிழர் கட்சி நின்னு போராடும். மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எந்த எதிர்ப்பு நிலையில் இருக்கும் எந்த அரசியல் கட்சியை எதிர்த்து போராடும் துணிவு இருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வேற யாருக்காவது சொல்ல முடியுமா? பிஜேபியால சொல்ல முடியுமா? காங்கிரஸால சொல்ல முடியுமா? திமுக அதிமுகவால சொல்ல முடியுமா? அல்லது இன்று அரசு அமைத்து வச்சு கொண்டிருக்கும் தாவேக அரசு இந்த பிஜேபி கவர்மெண்டை எதிர்க்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் எல்லா கட்சிகளுமே தனியார் முதலிகளின் அடிவருடிகளாகவும் அடிமைகளாகவும் தான் இருக்கிறார்கள். பிஜேபியின் அடிமை இல்ல, இவங்க யாருமே பிஜேபியின் அடிமைகள் கிடையாது. ஏன்னா பிஜேபியே இன்னொருவருக்கு அடிமையாகத்தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாரையும் அடிமையாக்கி தனியார் முதலாளிகளின் அடிமைகளாக இந்த இந்திய மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அடிமை கூட்டமாக மாற்றுவதுதான் இவர்களின் அரசியல் லட்சியம். இதை உடைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் புரட்சி லட்சியம். அதற்காகத்தான் இன்று நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது. கன்னியாகுமரி மக்கள் படித்த மக்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவா சிந்திக்கிறோம், திறமையாக வேலை செய்வோம். ஆனால் நம்மளுடைய மாவட்டத்தை பேராசையோடு நாம் காதலிக்க மறுக்கிறோம். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். 20 லட்சம் மக்களுக்காக இன்று இந்த 500 பேரும் போராடுகிறோம் என்றால், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் உள்ள உயிரினும் மேலாக நேசிப்பது
கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நாங்களும் கடந்து போயிருப்போம். பல பேர் இந்த கூட்டத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நாகர்கோயில் மாநகராட்சியின் மக்களுக்கு, பல இளம் பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் எதுக்கு பண்றாங்க, இந்த கூட்டம் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கு, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இதே பொழப்பா போச்சு, இப்படியெல்லாம் கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் நம்ம எல்லோரையும் அடிமையாக்க துடித்துக் கொண்டிருக்கும் பல கட்சிகளின் மத்தியில் நம்மளை சுதந்திரமாக இந்த நிலத்தின் உரிமையாளர்களாக பார்க்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருப்பதால் நாம் தமிழர் கட்சியோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஐஆர்எல்லுடைய பாதகங்களை பற்றி அணுக்கனிம எதிர்ப்பு குழுவின் உறுப்பினர்களாக ரொம்ப அழகாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்தார்கள். இப்ப நம்ம கூகுளில் போய் ஐஆர்எல் மூலமாக ஐஆர்எல் பற்றிய செய்திகளை நாம் படித்தோமேயானால் அதோடைய எல்லா வரலாறுகளும் தரவுகளும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதுல எந்த புதிய விஷயங்களையும் நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தாவேக அரசு வந்தவுடன் மக்கள் ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மேஜிக்கல் வேண்ட் என்று சொல்வார்கள். ஒரு கையில ஒரு மேஜிக் ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரே நாள்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஒரு பெரிய பேராசையோடு தான் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஒரு மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ஆனா அந்த மாற்றத்தை மக்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பார்க்க தவறியதன் விளைவாகத்தான் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள் இந்த மாற்றம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் மட்டுமே கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இல்லாத தமிழ்நாடு உருவாகி இருக்கும். ஆனால் நாம் அந்த மாற்றத்தை விரும்பாமல் இன்றும் நாம் அடிமைகளாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அடிமை தலைகளை உடைத்தறிவதுதான் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை கொள்கை. இந்த ஐஆர்எல் என்பது பல ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த கேன்சர் நோய். சில நோய்களுக்கு மருந்தே இல்லை என்பது போல் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களின் அறியாமைக்கும் பல மருந்துகளே இல்லாமல் போய்விட்டதோ என்ற எண்ணம் வருகிறது. நம்ம என்ன கேட்கிறோம்? இருக்கா இல்லையா தெளிவுபடுத்து. இருக்கா இல்லையா அவ்வளவுதான் கேட்கிறோம். கேன்சர் இருக்கா இல்லையா இதை தெளிவுபடுத்துங்க. முதல்ல அதை செய்யுங்க. ஒரு அறிவார்ந்த அரசு என்பது மக்களிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அச்சத்தை போக்கும் விதமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு வெளிப்படையாக இவ்வளவு பேருக்கு கேன்சர் பாதிப்பு இருக்கு, இதனால வந்திருக்குது, இதற்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய அரசு. ஆனா இப்படி ஒரு அப்ரூவல் நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாம அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் முதல் கட்டமாக மக்களுக்கு எதிராக இருக்கும் எந்த திட்டத்தையும் இந்த தாவேக அரசு செயல்படாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கும் அரசா அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? கனிம வளத்துறை அமைச்சர் சொல்கிறார், மக்களுக்கு எதிராக இருக்கும் எந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களும் தாரகை கட்பட் அவர்களும் மனுவை கொடுத்துக் கொண்டு வெளியில் வந்து பிரஸ் மீட் செய்கிறார்கள். சிஎம் அவர்கள் எந்த மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டார் என்று. உங்களை எல்லாம் நம்பி 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 நாங்கள் நாசமாக போனதை தவிர வேற எதுவும் இல்லை. நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த வள வள வளன்னுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நேர போங்க, ஒரு ஜிஓவை டைப் பண்ணுங்க, பிரஸ் ரிலீஸ்ல காமிச்சிருங்க, ஐஆர்எல் எக்ஸ்பான்ஷன் பிளான் கேன்சல்டுன்னு காமிச்சிருங்க. அவ்வளவுதானே. எதுக்கு இந்த வள 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 வளன்னு ரீல்ஸ், வள வள வளன்னு பிரஸ் மீட், இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் கரூர்ல பேசின மாதிரிதான், எதுக்கு இந்த ஓவர் வள 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 வள, இதெல்லாம் தேவையே இல்லை. நேர போங்க, ஒரு A4 ஷீட்டை எடுங்க, டைப் பண்ணுங்க, ஜிஓவை ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டாடுங்க. அவ்வளவுதானே வேணும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எது தடையா இருக்குது? அப்ப நீங்க இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் யாருக்கானவர்கள்? மக்களுக்கானவர்களா அல்லது தனியார் முதலாளிகளின் அடிமைகளா? நீங்க வேணா அடிமையா இருந்துட்டு போங்க, நாங்க ஏன் அடிமையா இருக்கணும்? நாங்க ஏன் அடிமையா இருக்கணும்? இது எங்கள் நிலம், எங்கள் மண், எங்கள் வாழ்க்கை, இது எங்கள் உரிமை. நாங்க யாருக்கு அடிமையா இருக்க மாட்டோம். நீங்க வேணா எங்களுடைய வாக்குகளை வாங்கி எங்களை விற்கலாம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய சுயமரியாதை இழக்க மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள். இன்னைக்கு வேணா எங்களுடைய
எல்லாவற்றையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், அரசியல் சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறார்கள். உடனே ஒரு கூட்டம் வந்து சொல்லும், நீங்க டெவலப்மெண்ட்க்கு எதிரானவங்க, எந்த வளர்ச்சி திட்டத்தையும் வர விட மாட்டீங்க, வேலை வாய்ப்புகளை தடுக்குகிறீர்கள் அப்படின்னு ஒரு இதை சொல்லுவாங்க. அப்படியே நம்ம மக்களுக்கு இங்க எல்லாமே கிடைச்ச மாதிரி பல ஆண்டுகளாக பல அடுக்கு போராட்டங்களை மேற்கொண்டும் இதே மாநகராட்சியில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது என்னாச்சு? கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, என்னாச்சு? ஃபிஷரிஸ்கான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, அது என்னாச்சு? இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 கிலோமீட்டர் கூட வேண்டாம், 5 கிலோமீட்டருக்கு தரமான சாலை இருக்கிறதா? இருக்குதா? இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? எத்தனையோ ஆண்டுகள் ரப்பர் தொழிற்சாலை கொண்டு வாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அரசு பொறியியல் கல்லூரி கொண்டு வர முடியல, அரசு லா காலேஜ் கொண்டு வர முடியல. இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? போர்ட் கொண்டு வரணும், ஏர்போர்ட் கொண்டு வரணும், எங்க மாவட்டத்தில் இருக்கிற 1000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கணும். இதுதான் உங்களுடைய தனியார் முதலாளித்துவம். அவர்களுக்காக நீங்க இயங்கும் அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எங்களுக்கு தேவையான வளர்ச்சி என்பது எங்களுக்கான கல்வி நிலையங்களை உருவாக்குங்கள், மருத்துவ ஆராய்ச்சி கூடங்களை உருவாக்குங்கள், தரமான அரசு மருத்துவமனைகளை உருவாக்குங்கள். அதுதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வளர்ச்சியே தவிர உங்களது கார்ப்பரேட் முதலாளிகளின் பேராசைக்காக எங்கள் மக்களையும் நிலங்களையும் வஞ்சிப்பது என்பது உங்களுடைய வளர்ச்சி அல்ல. அதனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்றும் இந்த மக்களோடு கூட்டணியில் இருந்து மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் நிற்போம் என்று உறுதி கூறுகிறோம். நீங்கள் எங்களை வஞ்சித்தாலும், இந்த மக்கள் எங்களை மறுதலித்தாலும், நாங்கள் உங்களை பேரன்பு கொண்டு நேசித்து கன்னியாகுமரி மாவட்டத்தை